உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? இப்போது உங்கள் மனதில் நிறைந்திருக்கும் சில சிந்தனைகள் உங்கள் மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி ஆகியவற்றை தடுக்கின்ற 6 விஷமத்தனமான சிந்தனைகள் உள்ளன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் இந்த உண்மைகளை கண்டறிந்தார். அவர் கூறினார், நம் துன்பங்களின் வேர்கள் நம் மனதில் உள்ள சிந்தனைகள் தான் உள்ளன என்று. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது அந்த 6 விஷயங்களை பற்றியது. ஒரு விவசாயி தனது வயலில் விதை விதைப்பதை பற்றி சிந்தியுங்கள். அவர் நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஆனால் களைகளை விதைத்தால் அது நல்ல செடிகளை அளிக்கும். நம் மனமும் அப்படித்தான். நாம் வளர்க்கின்ற சிந்தனைகள் நம் எதிர்காலத்தின் விதைகள். சில சிந்தனைகள் நம்மை உயர்த்தும், சில நம்மை தாழ்த்தும். புத்தரின் படிப்பினைகளின்படி 6 குறிப்பிட்ட சிந்தனை முறைகள் நம் மகிழ்ச்சிக்கு பகைவர்கள். முதலாவது விஷ சிந்தனை என்னவென்றால் ஒப்பீடு. நாம் ஏன் தன்னிறைவு இல்லாதவர்களாக மாறுகிறோம்? மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்வதால். உங்கள் அண்டை வீட்டாருக்கு புதிய கார் வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் நண்பர் வெளிநாடு சென்ற போது உங்கள் மனதில் என்ன நடந்தது? சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் மகிழ்ச்சி நிறைந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது உங்கள் சொந்த வாழ்க்கை மதிப்பில்லாததாக தோன்றியதா? புத்தர் கூறினார், ஒவ்வொரு நபரும் தனது சொந்த பயணத்தில் இருக்கிறார்கள். ஒரு கல் மட்பாண்டத்திடம் நீ ஏன் என்னை போல கடினமாக இல்லை என்று சொல்லாது. ஒரு ஆறு கடலிடம் நீ ஏன் இவ்வளவு பெரியதாக இருக்கிறாய் என்று கேட்காது. ஒவ்வொன்றிற்கும் அதன் சொந்த தனித்தன்மை உள்ளது, அதன் சொந்த குறிக்கோள் உள்ளது. நீங்கள் வேறொருவரை போல ஆக முயற்சிக்கும் பொழுது நீங்கள் நீங்களாக இருப்பதை நிறுத்துகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மற்றொருவரின் நிழலாக மாறுகிறது. ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். ஒரு குழந்தை தன் அம்மாவிடம் கேட்டது, அம்மா, என் நண்பனுக்கு எல்லாமே உண்டு, புதிய பொம்மைகள், பெரிய வீடு, நல்ல ஆடைகள், நமக்கு ஏன் ஒன்றுமே இல்லை என்றது. அம்மா புன்னகையுடன் சொன்னாள், மகனே, அந்த நண்பனுக்கு உனக்கு உள்ளது இல்லை. உன் திறன்கள், உன் அன்பு, உன் கனவுகள். அவன் அவனுடையவற்றை மகிழ்ச்சியோடு பயன்படுத்தட்டும். நீ உன்னுடையவற்றை மகிழ்ச்சியோடு பயன்படுத்து. ஒப்பீடு என்ற விஷயத்தை நம் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பூவுக்கும் அதன் சொந்த வாசனை உண்டு. ரோஜா பூ தாமரையிடம் பொறாமைப்படுவதில்லை. செம்பருத்தி பூ தாமரையுடன் ஒப்பிடப்படுவதில்லை. ஒவ்வொன்றும் தனது அழகில் முழுமையானது. நீங்களும் அப்படித்தான். உங்கள் அழகு, உங்கள் திறன்கள், உங்கள் கனவுகள் அது வேறு யாருடையதும் அல்ல, அது உங்களுடையது மட்டுமே. இரண்டாவது விஷ சிந்தனை என்னவென்றால் பொறாமை. ஒப்பீட்டின் இருண்ட சகோதரன் பொறாமை. மற்றவர்களிடம் உள்ளதை பார்க்கும் போது அவர்களை வெறுக்க தொடங்குகிறோம். அவர்களின் வெற்றி நமது தோல்வியாக தோன்றுகிறது. அவர்களின் மகிழ்ச்சி நமது துக்கமாக மாறுகிறது. இது மனதை அரிக்கின்ற ஒரு மனநோய். புத்தர் கூறினார், பொறாமை நம்மை அழிக்கிறது, மற்றவர்களை அல்ல. ஒரு சிறிய தீவில் 2 மரங்கள் இருந்தன. ஒன்று பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்தது, மற்றொன்று சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தது. சிறிய மரம் எப்போதும் பெரிய மரத்தை பார்த்து பொறாமைப்பட்டது. எனக்கு ஏன் அவ்வளவு பெரிய கிளைகள் இல்லை? ஏன் அவ்வளவு பறவைகள் என்னை நோக்கி வருவதில்லை? ஒரு நாள் பெருங்காற்று வந்தது. பெரிய மரம் அதன் உயரம் காரணமாக காற்றில் ஆடியது. ஆனால் சிறிய மரம் பாதுகாப்பாக நின்றது. அப்போதுதான் சிறிய மரத்திற்கு புரிந்தது, ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த வலிமை உண்டு என்று. பொறாமை என்பது மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்கின்ற திறனின் பற்றாக்குறை ஆகும். உங்கள் நண்பருக்கு புதிய வேலை கிடைத்த போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா அல்லது பொறாமையா? உங்கள் சகோதரர் வெற்றி பெற்ற போது நீங்கள் வாழ்த்தினீர்களா அல்லது மனதில் வலியை அனுபவித்தீர்களா? இது உங்கள் இதயத்தை கல்லாக்குகிறது. மற்றவர்களின் வெற்றியை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வெற்றியை குறைக்காது, மாறாக உங்கள் இதயத்தை விரிவுபடுத்தும். பொறாமை என்கிற விஷயத்தை மீறி நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது நம் மனதின் கதவில் தட்டும் மற்றொரு பெரிய எதிரியை நாம் அடையாளம் காண முடியும். மூன்றாவது சிந்தனை அல்லது உணர்ச்சி நம்மை முற்றிலும் எரித்து விடுகின்ற ஒன்று. அது என்னவென்றால் கோபம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா?
கோபம் வரும் பொழுது உண்மையில் யாரும் நஷ்டமடைகிறார்கள் என்று புத்தர் இதை மிக அழகான உதாரணத்தின் மூலம் விளக்குகின்றார். மற்றொருவரின் மீது எறிவதற்காக நீங்கள் ஒரு சூடான நெருப்பு கட்டியை எடுத்துக்கொள்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த நெருப்பு கட்டி நீங்கள் எறிகின்ற நபரை சுட்டெரிக்குமா என்பது உறுதியில்லை. சில நேரங்களில் அது அவரது உடலில் தாக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், அந்த நெருப்பு கட்டி எடுத்துக்கொள்ளும் தருணத்தில் அது உங்கள் கைகளை ஏற்கனவே சுட்டெரித்திருக்கும். என்ன ஒரு பெரிய உண்மை அல்லவா? கோபம் வரும் பொழுது நம் உடல் நடுங்குகிறது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, மன அமைதி கெடுகிறது, நாம் நம்மையே தண்டித்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் செய்த தவறுக்கு நாம் ஏன் விஷத்தை குடிக்கிறோம்? ஒருமுறை கௌதம புத்தர் ஒரு கிராமத்தின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரது புகழில் பொறாமை கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து அவரை கீழ்த்தரமாக பேசத் தொடங்கினான். மோசமான வார்த்தைகளை கொண்டு அவன் புத்தரை தாக்கினான். ஆனால் புத்தர் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டே நின்றார். அவனுக்கு கோபம் அதிகமாயிற்று. அவன் கேட்டான், நான் இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரவில்லையா? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? புத்தர் அமைதியாக கேட்டார். நண்பரே, நீங்கள் யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் அந்த பரிசை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரிசு யாருடையதாக இருக்கும்? இளைஞன் சொன்னான், அது என்னுடையதாகவே இருக்கும். புத்தர் கூறினார், இதுவும் அப்படித்தான். நீ எனக்கு கொடுத்த அவமரியாதைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் அது உன்னுடையதாகவே இருக்கும். கோபம் என்ற சிந்தனையை மனதிலிருந்து அகற்ற எளிதான வழிமுறை இதுதான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. யாரேனும் உங்களை கலங்கடிக்க முயற்சித்தால் அது அவர்கள் கையில் உள்ள விஷம். அதை வாங்கி குடிக்கும் கடமை உங்களுக்கு இல்லை. மனதில் கோபத்தை வைத்திருப்பது பாம்பை மடியில் வைத்திருப்பதை போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் உங்களை கடித்துவிடும். அந்த பாம்பை கீழே இறக்கிவிடுங்கள். மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக அல்ல, உங்கள் சொந்த அமைதிக்காகவே. இப்போது நாம் 4வது சிந்தனைக்கு செல்வோம். இது நம்மை ஒரு அங்குலம் கூட முன்னோக்கி செல்ல அனுமதிக்காத ஒரு கால்விலங்கு. கடந்த காலத்தை பற்றிய வருத்தம். கடந்து போன விஷயங்களை நினைத்து வருந்துவது. அந்த வேலை எனக்கு கிடைத்திருக்குமானால் நான் அன்று அப்படி சொல்லியிருக்க கூடாது, அவர்கள் என்னை கைவிட்டிருக்க மாட்டார்கள். இந்த சிந்தனைகள் உங்கள் இன்றைய நாளை அரைத்து தின்கின்றன. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்து போன நேரம் உடைந்த கோப்பையில் உள்ள நீரை போன்றது. அதை திரும்ப எடுக்க முடியாது. அதை பற்றி சிந்தித்து அழுவதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? 2 சன்னியாசிகள் ஒரு ஆற்றங்கரை வழியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். சன்னியாசிகள் பெண்களை தொடக்கூடாது என்பது அவர்களின் விதி. அப்போது ஒரு இளம் பெண் ஆற்றை கடக்க கஷ்டப்படுவதை பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தது வெள்ளம் வழிந்தோடுகின்ற ஒரு ஆறு. மூத்த சன்னியாசி ஒரு கணம் கூட சிந்திக்காமல் அந்த இளம் பெண்ணை தோளில் தூக்கி ஆற்றின் மறுகரையில் இறக்கிவிட்டார். பின்னர் அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் அவருடன் இருந்த இளம் சன்னியாசிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மிகவும் குழப்பமாக இருந்தார். பல மணி நேரங்களுக்கு பிறகு அவர் கேட்டார், குருவே, நாம் சன்னியாசிகள் அல்லவா? நாம் பெண்களை தொடக்கூடாதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இளம் பெண்ணை தோளில் எடுத்தது தவறல்லவா என்று சொன்னார். மூத்த சந்நியாசி சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, நான் அந்த இளம் பெண்ணை ஆற்றங்கரையில் இறக்கி விட்டு விட்டேன். ஆனால் நீயோ இன்னும் அவளை உன் மனதில் சுமந்து கொண்டு நடக்கிறாயே என்று. பாருங்கள், நம்மில் பலர் அந்த இளம் சந்நியாசி போலவே இருக்கிறோம். நிகழ்வுகள் முடிந்த பின்னும், வருடங்கள் கடந்த பின்னரும் நாம் அந்த சுமையை மனதில் சுமந்து கொண்டே நடக்கிறோம். அந்த சுமையை கீழே இறக்கி வையுங்கள். கடந்த காலம் ஒரு பாட புத்தகம். அதை படித்து கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் அதை மூடி வையுங்கள். அதை தலையில் வைத்து கொண்டு நடக்க வேண்டியதில்லை. நேற்று என்பது ஒரு காசோலை, அது பணமாக வந்துவிட்டது. நாளை என்பது ஒரு வாக்குறுதி. இன்று இந்த தருணம் மட்டுமே உங்கள் கையில் உள்ள பணம். அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். 5வது விஷமத்தனமான சிந்தனை என்னவென்றால், இது வரவிருக்கும் விஷயங்கள் பற்றிய தேவையில்லாத பயம். நாளை என்ன நடக்கும்? எனக்கு நோய் வருமா? என் பணம் இழந்து போய்விடுமா? என் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்? இந்த சிந்தனைகள் நம்மை வாழ விடாது. இது ஒரு வகையான மனச்சிறையாகும். புத்தர் கூறுகிறார், இதுதான் நாம் இதுவரை நடந்திராத பாலத்தை பற்றி நினைத்து இப்போது பயப்படுகிறோம். எதிர்காலத்தை பற்றி நினைத்து விரும்பி அலைபவன் வசந்த காலத்தில் பூக்கள் மலர்வதை பார்க்க மறந்து விடுகிறான். அவன் எப்போதும் குளிர்காலத்தை
பற்றிய பயத்துடன் வாழ்கிறான். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்த விஷயங்களில் எத்தனை உண்மையில் நடந்தன? பெரும்பாலானவை நடக்கவில்லை அல்லவா? நாம் நம் மனதிற்குள் பயங்கரமான உருவங்களை உருவாக்குகிறோம். ஒரு மலையின் மேலே ஏறுகின்ற ஒருவர் கீழே உள்ள பாறைகளை பார்த்து பயப்படுகிறார் என்றால் அவரால் மேலே செல்ல முடியாது. அவர் பார்க்க வேண்டியது அடுத்த காலடியை எடுத்து வைக்கின்ற இடத்தை மட்டுமே. வெளிச்சம் உங்கள் காலடிக்கு மட்டும் இருந்தால் போதும், கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்க வேண்டியதில்லை. இன்றைய நாளை அழகாக வாழ்வதே நாளையை பாதுகாக்க வேண்டிய ஒரே வழி. கவலை என்பது நாற்காலியில் உட்கார்ந்து ஆடுவதை போன்றது. நீங்கள் நகருகிறீர்கள், ஆனால் எங்குமே செல்ல மாட்டீர்கள். அந்த நாற்காலியில் இருந்து எழுந்திருங்கள், செயலில் நம்பிக்கை வையுங்கள். நாளை என்பது ஒரு சாத்தியம், அதை புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். இறுதியாக 6வது சிந்தனை, இது மிகவும் ஆபத்தான ஒன்று. தன்னை குறைத்து கொள்ளுதல் அல்லது நான் எதற்குமே லாயக்கற்றவன் என்ற சிந்தனை. நாம் பெரும்பாலான நேரங்களில் நமது மிகப்பெரிய விமர்சகர்களாக மாறுகின்றோம். என்னால் முடியாது, நான் அழகாக இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமில்லை. இந்த சிந்தனைகள் உங்களை தோல்வியில் தள்ளும். புத்தர் கூறினார், நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் உங்களை நேசிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை நேசிக்கும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்குள் முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு விதைக்கு தெரியாது அது நாளை ஒரு பெரிய மரமாக மாறும் என்று. ஆனால் அதற்கான திறன் அதன் உள்ளே உள்ளது. நீங்களும் அந்த விதையை போன்றவர்கள். உங்களுக்குள் ஒரு பெரிய காடு உள்ளது. உங்களை நம்புங்கள். உங்கள் குறைபாடுகளை பார்த்து அழாமல் உங்கள் திறன்களை பார்த்து பெருமைப்படுங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு அதிசயம், நீங்களும் ஒரு அதிசயம்தான். இந்த 6 சிந்தனைகளை, அதாவது ஒப்பீடு, பொறாமை, கோபம், கடந்த கால வருத்தம், எதிர்கால கவலை, தன்னை தானே குறைத்து கொள்ளுதல், இவற்றை மனதிலிருந்து இறக்கி விடுங்கள். ஒரு வீட்டை சுத்தம் செய்வது போல தினமும் மனதை சுத்தம் செய்ய வேண்டும். குப்பைகள் வரும், ஆனால் அவற்றை தூய்மை செய்ய வேண்டும். உங்கள் மனம் தெளிந்த வானம் போல இருக்கட்டும். மேகங்கள் வரும் போகும், ஆனால் வானம் எப்போதுமே அங்கேயே இருக்கும், விசாலமாக, அமைதியாக. இந்த மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள். கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். பின்னர் உங்களுக்குள் சொல்லுங்கள், நான் அமைதியானவன், நான் வலிமையானவன், என் மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது என்று. இந்த பயணத்தில் நீங்கள் தனியாளாக இல்லை. இந்த வார்த்தைகள், இந்த சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை பூரணமாக விளங்கட்டும் என்று இந்த பிரபஞ்சமே உங்களை நம்புகிறது. இந்த காணொளி உங்களுக்குள் ஒரு சிறிய வெளிச்சத்தை தந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இது உங்கள் இதயத்தை தொற்றிருந்தால் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர மறக்காதீர்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த அறிவை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அமைதியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.